வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான வெனஸ்டேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட் லீவ் இல்லையா? ஸோ நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம், வெனஸ்டே அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 வெனஸ்டே மூவ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை இல்லையா? ஸோ மூவ் இருந்தது ப்ராப்பரான, இன்னும் மொமெண்டம் வந்து ப்ராப்பராக இல்லை. இந்த வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் மார்க்கெட் வலட்டைலோட தான் இருந்து மொமெண்டம் போயிட்டு இருக்கு. பட் நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணிங்கன்னா போதும், ஷியராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு வெனஸ்டே ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 10 minutes நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். நம்ம மேக் பண்ண ட்ரெண்ட் லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அப்படி கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா நமக்கு ப்ராப்பரான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே நம்ம லைனில் இல்லை. ஸோ அதனால 0 கன்ஃபர்மேஷன் 0 ட்ரேட்ஸ், தட்ஸ் இட். ஓகே, ஸோ நம்மளோட லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து அன்னைக்கான டேயில் ட்ரேடிங் அட்டன் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாதான் நம்மளோட மந்த் எண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட மூவை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இதான் நிஃப்டி 50க்கான வெனஸ்டே அனாலிசிஸ். ஸோ 0 கன்ஃபர்மேஷன் வித் 0 ட்ரேட்ஸ். ஓகே, ஸோ நத்திங் டு வரி. வாலடைல் சுச்சுவேஷனில் தான் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை, நான் இன்னைக்கு அட்டன் பண்ணலைன்னு நம்ம வரி பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஒரு மேக்ஸிமமான ஒரு ரிஸ்கில் வந்து நம்ம சேஃபாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்கிறது தான் மீனிங். ஸோ இதான் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ். ஸோ தென் வாங்க நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கும் சரி, போத் அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு வலட்டைல் மூவ் இருக்கும்போதும் சரி, சுச்சுவேஷன் பேசிஸில் வந்துட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம். பட் எந்த ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் நம்ம வந்து வரி பண்ண தேவையில்லை. பிகாஸ் எவ்ரி ட்ரெண்ட்ஸ் அப் ஆர் டவுனில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்மளோட கன்ஃபர்மேஷன் லைனுக்குள்ளே மட்டும்தான் நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்துட்டு மார்க்கெட் மொமெண்டம் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம ட்ரெண்ட் லைனில் தான் மூவ் இருக்கும். ஸோ அப்படி மூவ் இருக்கும்போது நம்ம ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வாங்க இப்போ வந்துட்டு நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 23956, 240, 38, then 241, 28, 241, 85, 242, 72, 243, 36, then 243, 81. ஸோ இது வந்துட்டு நாளைக்கு நம்ம ஃப்ரைடே அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இது தான். ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம மேக் பண்ண ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ் தான் உங்களோட மொமெண்டம் இருக்கும். ஸோ நம்ம செட்டப்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 238, 74, 238, 23, 237, 39, 236, 55, 236, 16, then 235, 39. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான நம்மளோட ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரைடேக்கான டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே,
பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டேக்கான அனாலிசிஸ் இப்போ பார்த்துடலாம். ஸோ சேம் தான் இல்லையா, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது, டவுன் ட்ரெண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ 54980 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் 54852 வரைக்கும் ஒரு 128 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் நீட்டாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் பேங்க் நிஃப்டி ஆக்சுவலி சுச்சுவேஷன்ஸ் வெனஸ்டே சுச்சுவேஷன்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இருந்தாலும் நமக்கு ப்ராப்பரான ஒரு மூவ் இல்லை இல்லையா. ஆக்சுவலி பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் ட்ரேட் நமக்கு ப்ராஃபிட் புக்கிங்ஸ், தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருந்தது, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. 55175 நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லை. ஸோ சம் அதர் ஸ்டேட்டில் இந்த மாதிரி மொமெண்டம் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபீல் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் மூவ் போயிட்டே இருக்கணும். ஓவரால் மந்த்லி ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷுவராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட மந்த் எண்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீக் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கில் இருப்போம். ஸோ எனி அதர் டேஸ் எனி ஒன் வந்துட்டு ஆப்ஷனலில் நமக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாப் லாஸஸ் கிட்ட ஆகும்போது நம்ம அதுக்காக வரி பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லை, இது லாஸ். ஆக்சுவலி நம்ம இங்கே ஏர்ன் பண்ண அந்த 128 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ சேம் இங்கே அதே 128 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, ஸோ வாங்க நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்துலாம். இது நம்ம செகண்ட் ட்ரேட். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரேட் ஓவோ, தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம லைன் நீங்கள் என்னாச்சுன்னா அகைன் அப் ட்ரெண்ட்ஸில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ நீட்டாக கன்ஃபர்மேஷனில் நம்ம பை பண்ணியிருப்போம். 55122 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயும் என்னாச்சுன்னா சுத்தமாக மொமெண்டமே நமக்கு கொடுக்கல. அகைன் நீங்கள் என்னாச்சுன்னா ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு ஹிட். ஸோ இங்கே ஒரு 99 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேட் ப்ராஃபிட், தென் செகண்ட் 2 ட்ரேட்ஸுமே நமக்கு அகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட். இது வந்து நம்ம அட்டன் பண்ண நம்ம ஏர்ன் பண்ணதை நமக்கு இங்கே லாஸ் ஆச்சு. அகைன் ஒரு 99 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட். ஒரே லைனில் அகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது நெக்ஸ்ட் அந்த லைனை நம்ம கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். அது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ரூல். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நெக்ஸ்ட் இந்த லைனை நம்ம கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் வெனஸ்டே ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அட்டன் பண்ணது ஒன்லி 3 ட்ரேட்ஸ். அதில் 1 ட்ரேட் மட்டும் தான் நமக்கு ப்ராஃபிட் புக்கிங், பேலன்ஸ் 2மே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா ஒரு 99 பாயிண்ட்ஸ் நமக்கு வெனஸ்டே ஸ்டேட்டஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் தான். ஓகே, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நிஃப்டி 50ல் நமக்கு 0 ட்ரேட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியுமே சிச்சுவேஷன்ஸ் ப்ராப்பராக இல்லை, அதான் மீனிங். அதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருந்தாலும் அட் த சேம் டைம் ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் ஹிட்டோட தான் நம்மளோட வெனஸ்டேக்கான ஸ்டேட்டஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு சப்போஸ் நீங்கள் லேட்டராக வந்திருக்கலாம். இது நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மீன் பண்ணி நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து லேட்டராக நீங்கள் ட்ரேடிங் அட்டன் பண்ணியிருக்கலாம். லேட்டராக நீங்கள் ட்ரேடிங் வந்திருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிருக்கணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. ஸோ நான் லேட்டராக வந்தேன், இதெல்லாம் நான் அட்டன் பண்ணலை, இதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணலை, இல்லை லேட்டராக என்ட்ரான ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் எனக்கு இருந்தது, நான் அட்டன் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் இங்கே சப்போஸ் இந்த ட்ரேட் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுவும் நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன் இல்லையா, டவுன் ட்ரெண்டில் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங். இங்கே வந்துட்டு ஒரு 258 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங் மேக்ஸிமைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். ஓகே, நான் மீன் பண்ணுறது வந்துட்டு நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அப்பார்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். லேட்டராக வந்திருக்கலாம், லேட்டராக வந்து நீங்கள் எனக்கு கன்ஃபர்மேஷன் இருக்குது நான் பை பண்ணலாமா, ஷேராக பை பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா சப்போஸ் இங்கேயும் இருக்குது, இதுவும் லாஸ் தான் ஆக்சுவலி. ஓகே, தென் இங்கே சப்போஸ் வந்திருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட டே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டே ஸ்டேட்டஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால் நம்ம ரூல்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். மந்த் எண்ட் பார்க்கும்போது அது நமக்கு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட மந்த் எண்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ ஏன்னா எவ்ரி வீக் இந்த வீக் பார்த்தீங்கன்னா மண்டே டு தர்ஸ்டே வரை நம்ம இன்னைக்கு அட்டன் பண்ண அந்த 3 டேஸுமே வந்துட்டு நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் மொமெண்டம் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம ரூல்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட டே கம்ப்ளீட் ஆகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 99 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டோட தான் நமக்கு வெனஸ்டே ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே, நத்திங் டு வரி. ஃப்ரைடே நாளைக்கு மூவ் நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மூவ் எப்படி இருக்குங்கிறது நாளைக்கு ஈவினிங் அனாலிசிஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் மட்டும் ட்ரேட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஃபார் த பிகினர்ஸ் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் பை பண்ணுங்கள். வாலடைல் மூவில் அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு ஃப்ரைடேக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். 549 33 55196
555416, then 55703, then 56058, then 56614, then 56925. ஸோ இது அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான். நாளைக்கு நமக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 54420, 54132, 53881, then 53649, 53208, then 52695. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்துட்டு நம்ம ஃப்ரைடே நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் பையிங் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியர் அவர் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரி டே மூவ் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட செட்டப்ஸ் எந்த அளவுக்கு அக்யூரசி லெவல் நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நான் செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட் மூவ் எப்படி இருந்தாலும் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. போத் டார்கெட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே போதும், நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட. பிகாஸ் எவ்வளோ வாலடைல் சுச்சுவேஷன்லையும் நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டும்தான் மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்கும், அப்னாலும் சரி டவுன்னாலும் சரி. ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.